ரதிபிரிசன் ஸ்டார்டிங்லேருந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பெரியப்பா தலையில் கை வச்சதுலேருந்தே அழுதுகிட்டே இருந்தான். ஆனை மும்பிட்டு அழுது ரதிபிரிசன் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரலைங்க. ஆனால் அழுதுகிட்டே இருந்தேன் கடைசி வரைக்கும். இந்த வீடியோவை எடுக்கிறது நம்ம கேமராமேன் யாருன்னா நம்ம மாதேஷ், அதாவது ரதிபிரிசனோட மாதேஷ் மச்சான். சுற்றி சுற்றி வளைச்சி சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம ரதிபிரிசனுக்கு மொட்டை போடுறத மாதேஷ் மச்சான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தேன். என்ன தான் விளையாட்டு காமிச்சாலும் கை தட்டினாலும் அழுதுகிட்டே இருந்தேன் நம்ம ரதிபிரிசன். ஒரு வழியாக மொட்டை இறக்கியாச்சு. முடி தான் அங்கங்கே ஒட்டிகிட்டு இருந்துச்சு ட்ரெஸ்ஸில், அதெல்லாம் தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிக்க ஊற்ற கூட்டிகிட்டு போயாச்சு ரதிபிரிசனை. அவங்க அப்பத்தான் எல்லாம் தண்ணிலாம் வீட்டிலேருந்து எனக்கு கொண்டு வந்துடும், சுடு தண்ணி எல்லாத்தையும். ஸோ ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு முடியெல்லாம் தட்டி விட்டுட்டு ரதிபிரிசனை குளிக்க ஊற்ற ரெடி பண்ணியாச்சு. அவன் அப்பத்தான் பார்த்தோன்னா ஓன அழ ஆரம்பித்தான். குளித்து முடிக்கிற வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அதோட ரதிபிரிசனுக்கு அவங்க தாத்தா ஃபாரின்லேருந்து கொண்டு வந்த ட்ரெஸ்ஸை எடுத்து மாட்டி விட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பவுடர் அடித்து பொட்டு வச்சு சாமி கும்பிட கிளம்பியாச்சு. நம்ம செல்ல தங்க புள்ள அவங்க சசானன்ட்டே இருந்துச்சு கொஞ்ச நேரம் சாமி பூஜை பண்ணுற வரைக்கும். அதோட பூஜை தட்டை அவங்க அத்தையும் அவங்க பெரியம்மாவும் கொடுத்துட்டாங்க. அவங்க பூசாரியும் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லோரும் கோவிலுக்கு வந்துட்டோம். அதோட பூசாரி ஐயனார் கோயில், கருப்பங்கோயில், பேச்சியம்மன் கோயில் எல்லாத்தையும் பூஜை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரதிபிரிசன் தாத்தா அவங்க பேரனை தூக்கி வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. ரதிபிரிசன் என்னை பார்த்தோன்னே அழ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் காம் ஆகிட்டாப்புல. அதோட எல்லா சாமிக்கும் பூஜை பண்ணிட்டு தீபாரணை காமிச்சிட்டு இருந்தாங்க. நம்மளும் போய் சாமி கும்பிட்டுட்டு பூஜை பண்ண தட்டை எல்லோரும் சேர்ந்து வாங்கியாச்சு. வீட்டில் அத்தை எல்லோரும் சேர்ந்து ஓவராலாக கோவிலை ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். பேக் டு வீட்டுக்கு போகிறதுக்கு ஆட்டோ தான். ஸோ ஆட்டோ கால் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த கேப்பில் நம்ம ரதிபிரிசன் தூங்கிருச்சுங்க. அவங்க பெரியம்மா தான் தூங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. லைட்டாக ஆட்டோவும் தூங்கிட்டான் குளிக்க ஊற்றுனதுக்கு. அதுவும் குளிக்க ஊற்றுனா ஒன்று நம்ம ரதிபிரிசன் தூங்கிடுவான். அது நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதோடு நான் சாமியெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இங்கே எப்போதுமே சித்ரா பௌர்ணமிக்கு தான் விசேஷமாக இருக்கும். நான் அவ்வளோ லாஸ்ட்டு சித்ரா பௌர்ணமியில் சொல்லியிருப்பேன் கருப்பன் திரும்ப போனோம்னு. அது இந்த கோவில் தான். இங்கே நல்லா உக்கிரமான கடவுள் இந்த கருப்பன். இந்த கருப்பனை கம்மாக்கரை கருப்பன் சொல்லுவாங்க. கம்மாக்கரை ஓரத்தில் இருக்கனால கம்மாக்கரை கருப்பன் சொல்லுவாங்க. நல்லா உக்கிரமான கடவுள். நிறைய பேருக்கு குலசாமி கோவில் கூட. அதோட ஆட்டோ வந்துருச்சு. நாங்கள் எல்லோரும் கிளம்பியாச்சு. ரதிபிரிசன் அவங்க அம்மாச்சியோட இருந்தாங்க. டேடியை தான் ரொம்ப மிஸ் பண்ணோம் எல்லோரும். தலை மொட்டைக்கு அவங்க டேடி இருந்தாங்க. இப்போ அவங்க ஃபாரினில் இருக்காங்க. அதோட வீட்டுக்கு சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தேங்காய் சாதம், சிக்கன் ஃப்ரை, சிக்கன் குழம்பு வச்சு எல்லோரும் சாப்பிட்டு இன்னைக்கு டே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாய்.